இவரு அந்த கண்ணாடி மிரர் வழியா அவரை பாக்குறாருங்க. அந்த நேரத்துல அந்த காட்சியை பார்த்து இவருக்கு உள்ள ஒரு நடுக்கம் வருதுங்க. அவரோட முகத்தை பார்க்கும் பொழுது அவர் சந்தோஷமா இல்லாத மாதிரியும் மிகவும் பதட்டத்தோடவும் பயத்தோடவும், அதாவது ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி அழுது மூஞ்சியெல்லாம் வீங்கினது போலவும், அதே நேரத்துல அவரோட முகம் வெளிரி போய் முகமெல்லாம் வெளுத்தபடியே ஒரு மாதிரியா இருக்குங்க. பாக்குறதுக்கே கொஞ்சம் அமானுஷ்யமாக இருக்குது. இந்த மாதேஸ்வரனுக்கு முதல் முறையா கொஞ்சம் நடுக்கம் ஏற்படுது. இந்த காட்டு வழிபாதையில இந்த நேரத்துல ஒரு மனுஷன் நமக்கு துணையா வர்றாருண்டா அவரை ஏத்திட்டு போறோம். ஆனா அதுவே நமக்கு தொந்தரவா எதுவும் அமைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுல சாமியெல்லாம் வேண்டிக்கிட்டு ஆட்டோ ஓட்டிக்கிட்டே போறாருங்க. இவருக்கு ஆல்ரெடி சந்தேகம் வந்துருச்சுங்க. ஒரு 2 கிலோமீட்டர் போயிருக்கோம். அந்த 2 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் வலதுபுறமா திரும்பினா ஒரு மண்வழிச்சாலை வருது. அந்த மண்வழிச்சாலை வழியா என் வீட்டுக்கு போகணும் தம்பி, இந்த வழியில போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இவரும் அந்த இடத்துல ஆட்டோவை நிறுத்திட்டு, இந்த வழியா போகணும்னா எத்தனை கிலோமீட்டர் உங்க ஊர் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, 1 கிலோமீட்டர் தான் தம்பி, பக்கத்துல இருக்குது, அந்த விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது, அண்ணே எனக்கு நேரமாச்சு, இப்பொழுது நான் அங்கே அவ்வளவு தூரம்லாம் வர முடியாது, நான் இப்படியே கிளம்பணும், எனக்கு நேரமாச்சு, வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைங்கலாம் வெயிட் பண்ணுவாங்க, நான் சீக்கிரம் போய் ஆகணும், 1 கிலோமீட்டர் தானே, நீங்க நடந்து போங்க, வேற ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா அதுல லெஃப்ட் கேட்டு போங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவரை இறக்கி விடுறாரு. ஆட்டோல இருந்த அந்த பெரியவரும் ஆட்டோல இருந்து இறங்காம, தம்பி என்கிட்ட காசு கிடையாது, நீங்க வீட்டுல கொண்டாந்து விட்டா தான் உங்கள்ட்ட பணம் எடுத்து கொடுக்க முடியும், அதனால என்ன கொண்டாந்து வீட்டுல கொண்டாந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவர் கட்டாயப்படுத்துறாரு. இந்த மாதேஸ்வரனும் ஆளை விட்டா போதுமடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இந்த இடத்துல இறங்கிக்கிறங்க, எனக்கு எந்த பணமும் நீங்க தர வேணாம், நான் போகணும், எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா அவரை இறக்கி வர்ற மாதிரி அந்த இடத்துல இறக்கி விட்டு ஆட்டோவை எடுத்துக்கிட்டு அந்த இடத்தை விட்டு வேகமா வர்றாருங்க. வரும் வழியில யோசிச்சுக்கிட்டே வர்றாரு, இந்த பெரியவர் அந்த இடத்துக்கு எப்படி வந்தாரு. அவர் முகத்தை இந்த நேரத்துல பார்க்கும்பொழுது அவரோட முகம் வெளிரி போய் மிகவும் பயங்கரமா இருந்துச்சு, பயம் கலந்ததாகவும் இருந்துச்சு, அவர் முகமும் வாடி போயும் இருந்துச்சு. அது எதுவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நேர அந்த மெயின் ரோடு பக்கத்துல வர்றாருங்க. அந்த மெயின் ரோட்டை ஏறிட்டா இவருக்கு கொஞ்சம் பயம் குறையும். கிட்டத்தட்ட ஒரு 500-1000 மீட்டர் தான் இருக்கும். அந்த நேரம் எதேச்சையா மறுபடியும் மிரரை பாக்குறாருங்க. பார்த்த அந்த நிமிஷம் தன்னோட வாழ்க்கையில பார்க்க முடியாத மறுபடியும் ஒரு காட்சியை பாக்குறாருங்க. அதாவது இப்ப இறக்கி விட்டாரு இல்லைங்க அந்த பெரியவர், அப்படியே ஆட்டோவுக்குள்ள இவரை பார்த்து ஆக்ரோஷம் முறைச்சு கண்கள் சிவக்க இவரை பார்த்து முறைச்சபடியே இருக்கிறாருங்க. இவர் அந்த இடத்துல பயந்து நடுங்கி போய் ஆட்டோ ஆஃப் பண்ணாரா என்னன்னு கூட தெரியலங்க. ஆட்டோ ஓடிக்கிட்டு இருக்கீங்களே அந்த ஆட்டோல இருந்து வெளியே ஓடி வந்து ஒரு இடத்துல தடுமாறி விழுந்து அந்த இடத்துல மயக்கம் போட்டு சரிச்சு விழுறாரு. இவருக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலங்க. ஒரு 2-3 மணி இருக்கும்.